नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तिरुवनंतपुरम हिंदू कल्याण विभाग का विरोध प्रदर्शन। तिरुवनंतपुरम जम्मूकेश्वर अखिलंदेश्वरी मंदिर में हिंदू धार्मिक धर्मार्थ विभाग के प्रशासनिक कदाचार और मंदिर के सहायक आयुक्त रविचंद्रन भोग के व्यवहार की निंदा करने के लिए बेंदामेल फार्म सोशल एक्टिविस्ट फेडरेशन की ओर से शाम 6 बजे तिरुवनंतपुरम नाकुलम मंडपम के पास एक विरोध प्रदर्शन आयोजित किया गया। प्रदर्शन का नेतृत्व उत्तम सीली कुमार ने किया। प्रदर्शन की अध्यक्षता आध्यात्मिक वक्ता कवि डीसीपी लोकनाथन ने की। श्रीरंगम पीपल्स वेलफेयर एसोसिएशन के अध्यक्ष और वल्लूर पत्रिका के संपादक डॉक्टर एसएन मोहन राम विशेष आमंत्रित सदस्य के रूप में शामिल हुए। विरोध प्रदर्शन के दौरान डीसीपी लोकनाथन ने कहा कि आरोपों की झड़ी लगी गई कि तिरुवनंतपुरम में महत्वपूर्ण त्योहार के दौरान स्थानीय निवासियों को उचित महत्व नहीं दिया गया। मंदिर में अवैध नियुक्तियों, त्योहार के दौरान मंदिर के कर्मचारियों द्वारा बाहरी बाजार में विशेष दर्शन टिकटों को ऊंचे दाम पर बेचना और मंदिर प्रशासन द्वारा इसे रोकने की मांग को लेकर विरोध प्रदर्शन किया गया और इस समस्या से कई लोग प्रभावित हुए हैं। तिरुवनाईकवल क्षेत्र में दास प्रथा सदियों से चली आ रही है और हिंदू धार्मिक कल्याण विभाग इसके समाधान के लिए आगे नहीं आया। विरोध प्रदर्शन में क्षेत्र के कई निवासियों ने भाग लिया। तिरुचिरापल्ली से संवाददाता शंकर रमन की रिपोर्ट। இல்லைங்க தலைவர் நிற்க சொல்லுங்க இல்லைங்க ஓகேவா ரெடின்னு சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சார் இந்த திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் நிர்வாகத்தில் நடைபெறும் ஊழல்களை கண்டித்து இன்று இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் இந்து அறநிலையத்துறைக்கும் எங்களது கோரிக்கைகளாக உள்ளூர் பக்தர்களுக்கு முறையான மரியாதை கொடுத்து அவர்கள் நிம்மதியாக அகிலாண்டேஸ்வரியும் ஜம்புகேஸ்வரியும் தரிசனம் செய்ய இந்த திருவானைக்காவல் கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட பழமையான முறைகளை செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லாமல் அவர்களை அனுமதிக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த போக்குவரத்து பிரச்சனையை தீர்த்து வைத்து நெரிசல் இல்லாமல் இந்த அறநிலையத்துறை நீட்டாக இந்த ஆடி மாதத்தில் வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த ஆடி வெள்ளி மற்றும் திருவிழா நாட்களில் தனி நபர்கள் குறுக்கீடு இல்லாமல் எவ்விதமான தனிநபர்கள் உள்ளே ஆதிக்கம் செலுத்தாமல் முறையான அறநிலையத்துறை அதிகாரிகளையும் அறநிலையத்துறை ஊழியர்களையும் வைத்து நிர்வாகத்தை செம்மையாக நடத்த வேண்டும் என்றும், இந்த திருவானைக்காவல் பகுதியிலே இந்த நிர்வாக அதிகாரி தன்னிச்சையாக எந்த விதமான அறநிலையத்துறையின் அதிகாரமும் இல்லாமல் ஆணைகள் இல்லாமல் திருவானைக்காவல் பகுதியில் உள்ள அனைத்து இடங்களையும் அடிமனை உரிமை அகிலாண்டேஸ்வரிக்கு சொந்தம் என திடீரென அறிவிப்பு கொடுத்து இந்த பல லட்சம் மக்களை பேரிடியில் பேரச்சத்தில் ஏற்படுத்தியிருப்பதை வன்மையாக கண்டித்து அதற்கு உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 3 தீர்மானம் தான் முக்கியமான தீர்மானமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒன்று, அடிமனை பிரச்சனை. அடுத்தது, என்எம்ஆர் டியூட்டி பார்த்து இங்கே வந்து இருக்கக்கூடிய கோயில் உரிமையாளருக்கும் கோயில் முறை செய்கிறவங்களுக்கும் உபயதாரர்களையும் கெடுபிடி பண்ணுறாங்க. அதை விட என்னென்னா அவங்களே வந்து கோவில் முறையாக நிர்வாகி கையொப்பம் இருக்கக்கூடிய ரசீதை இவங்க போடுறாங்க. அதையும் கண்டிக்கிறோம். அதே மாதிரி போக்குவரத்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பகுதியில். நவராத்திரி, சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, இந்த விஜயலட்சுமி, இந்த மாதிரி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நிகழ்ச்சியெல்லாம் கூட ரொம்பவும் டிராஃபிக் அதிகமாக நடந்தே போக முடியல. இதை உடனடியாக இந்த சீர்படுத்தி கொடுத்து மக்களுக்காக அறநிலையத்துறை செயல்பட வேண்டும், இந்த அரசு மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பைந்தமிழ் சென்னையின் சார்பாக நடைபெற்ற இந்த கோரிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.